சொல்லுகிறேன், இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, ஆண்டவரே எங்களோடு பேசும் அப்படி சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து. வழக்கமாய் நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தை போதனையை தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற ஆண்டவர், இந்த நாளிலும் எங்களுக்கு உம்முடைய போதனையை தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் முடிய உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சந்தித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம். போட்டுறாங்க, ஒருத்தர் தூட்டுறாங்க, ஒருத்தர் நம்மளை நல்லா பேசுறாங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து நையாண்டி பண்றாங்க, குறைச்சி பேசுறாங்க, கேலி பண்றாங்க, எடுத்து பேசுறாங்க. இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் நல்லா கை நிறைய பணம், நிறைய செல்வாக்கு எல்லாம் இருக்கும்போது ரொம்ப பேர் நம்மளை தேடி வந்தாங்க. அது குறைஞ்ச பிறகு நம்மளை வேடிக்கை ஆக்கிட்டாங்க. இப்படி பலப்பட்ட சூழ்நிலைகளில் சில கஷ்டங்கள்ல இருந்தோம், சில நேரங்களில் பல சூழ்நிலைகளை சந்தித்தோம். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படி சொல்றார். தைரியம் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமானது. மனுஷனுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ மக்களுக்கு தைரியம் ரொம்ப முக்கியமானது. மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. நான் மனோ தத்துவ போதனை செய்யவில்லை, சைக்காலஜி டீச்சர் கிடையாது. நான் பைபிள் டீச்சர், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன். ஆகவே நான் வேத சம்பந்தமான காரியங்கள் தான் நான் பேசுவேனே தவிர, இது என்ன நீங்க நல்லதே நடக்கும் என்ன அப்படி சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி பேசியாளி அல்ல. நான் பைபிள் வசனத்தை சொல்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். அதாவது வீரம் என்பது வேற, தைரியம் என்பது வேற. இந்த தைரியம் அது இயேசு தருகிற தைரியம், ஆண்டவர் இயேசு தருகிற தைரியம். இந்த தைரியம் நம்ம இடத்துல இருக்கணும். நல்ல பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும். இந்த தைரியத்தை ரொம்ப பேர் இழந்துட்டாங்க. அதுக்கு இன்னொரு வசனம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? நீதிமொழிகளில் 28:1, நீதிமொழி 28:1 அது வாசித்தா அதில் என்ன சொல்லியிருக்கு? ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான்.
யாரோ துரத்துற மாதிரி இருக்குதான், அதனால ஓடிடுறானா. ஆனா நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், அது தைரியத்துக்கு சிங்கத்தை ஒப்பிட்டு இருக்குது. ஏன்னா சிங்கம் எதுக்குமே பயப்படாதான். ஆனா நான் இந்த ஜியாகிரபி சேனல்ல நான் பார்த்தேன், அதுல ஓநாய்கள்லாம் சேர்ந்து சிங்கத்தை துரத்துறத பார்த்தேன் நான். ஆனா இங்க பைபிள்ல போட்டிருக்கிற சிங்கம் வேற சிங்கம்னு நான் நினைக்கிறேன். சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான். அது பார்க்கும்போதே, அதாவது தைரியமா இருப்பான் நீதிமான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒரு கிறிஸ்தவன் தைரியமா இருப்பான், அதைரியமா இருக்க மாட்டான், கோழையா இருக்க மாட்டான், பேதையா இருக்க மாட்டான், ஒரு காரியத்தை கண்டு பயந்து ஓடி போகிறவனாய் இருக்க மாட்டான், தைரியமா இருப்பான் என்று வசனம் சொல்லுது. நான் தைரியமா இருக்க, நான் எப்படி தைரியமா இருக்க முடியும்? நம்ம ஒரு வசனம் எல்லாருமே வாசித்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் என்ன அந்த 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அடுத்த வசனம், அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பண ஆசை இல்லாம இருந்து, பணம் தேவைன்றது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு பணம் தேவை. ஆனா பண ஆசை, அந்த பண ஆசை உள்ளவன் தைரியமா இருக்க மாட்டான். அவனை ஆண்டவரும் தைரியப்படுத்த முடியாது. பண ஆசை இல்லாதவனா இருந்து, நல்ல கவனிங்க. நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லையா, பண ஆசை உள்ளவன் திருடுவான். பண ஆசை உள்ளவன் கர்த்தருக்கு கூட காணிக்க கொடுக்க மாட்டான், சர்ச்சில் கூட காணிக்க போட மாட்டான். காணிக்க போடும்போது கூட ரொம்ப துக்கமா போடுவான். அந்த காணிக்கை பாஸ்டர், பிளஸிங் சென்டர் சபைக்கு நாங்க விருப்பமா வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க காணிக்கை எடுக்கிறது இல்லை, அதனால தான். காணிக்கை போடணும்ன்ற நிர்பந்தம் அங்க இல்லை அப்படின்னு. ஆசை உள்ளவர்கள் ஒருத்தருக்கும் இறங்கி ஏதோ உதவி செய்யவே மாட்டாங்க. பண ஆசை உள்ளவர்கள் தர்மம் பண்ண மாட்டார்கள். பண ஆசை உள்ளவர்கள் திருடுவார்கள், பொய் சொல்வார்கள், பிறர் பொருளை அபகரிப்பார்கள். அவங்களுக்கு நான் தைரியத்தை கொடுக்க மாட்டேன்றது தான் ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. அங்கே சொல்லி இருக்கிற வாக்கியம் என்னன்னா, அப்படி இல்லாமல் இருந்து கர்த்தர் கொடுத்துருக்கான் இல்லையா, இப்போ கொடுத்துருக்கான்ல, அது போதும்னு இரு. இப்போ கொடுத்துருக்காரு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குத, உனக்கு உள்ளவைகள் போதும் என்று, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறது போதும்னு எண்ணுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலையில் ட்ரெஸ் பண்ணும்போது என்ன நினைச்சோமா, ஐயோ சர்ச்சில் அந்த சிஸ்டரு தகதகான்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வருது, எனக்கும் நம்ம வீட்டுக்காரர் இருக்காரு, என்னத்தை இந்த காட்டன் சேலையை வாங்கி கொடுத்து ஏமாத்துறாரு என்ன, அப்படியா நினைச்சியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெயில் காலத்தில் சுகாதாரமாக ஒரு நல்ல ட்ரெஸ் ஆண்டவர் தந்திருக்கிறீரே, நன்றி அப்படி சொல்லணும். கர்த்தர் தந்த உதவிக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இந்த சாப்பாட்டை வச்சு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணுமா. கர்த்தர் கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணுமா. அப்பதான் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இருக்கிறதுல சந்தோஷமா இருங்க. இன்னும் நிறைய ஆண்டவர் தந்தா வாங்கிக்கிடுங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த 2வது கூட்டத்தாருக்கு என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஸ்தோத்திரம் சொல்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வசனம் பாருங்க. அதே வசனத்துல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று
சொல்லி இருக்கிறாரே, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தைரியம் எதனால வருது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுறேன். நீ பணாசை பிடிச்சவன் கிடையாது, நீ என் பிள்ளை, நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லை. அதனால அப்படின்னு அவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அதனால எனக்கு ஒரு தைரியம். அதனால எனக்கு என்னன்னா, நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், எந்த தீய சக்திகள் என்ன செய்யும், எனக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேன். ஆதலால் தைரியம் கொண்டு. அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மளை அறிஞ்சிருக்கிறாரு. நமக்கு நம்முடைய தேவை கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால தைரியமா இருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, என்ன ஆண்டவர் என்ன, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்னு சொல்றேன். நான் உனக்கு எப்படி துணை நிற்கிறேன், பலத்த பராக்கிரமசாலியாய் நான் உன்னோட இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. 2 நாளாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா என்ற ஒரு யூதாவின் ராஜாவை குறித்து சொல்லி இருக்கிறது. இவன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன், நல்ல பக்தி உள்ள ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். இவனுடைய நாட்டை, யூதா தேசத்தை பிடித்து அடிமைப்படுத்துவதற்காக அசீரியன் என்ற ஒரு பலத்த ராஜா, பெரிய சேனையை வைத்திருக்கிற அசீரியாவின் ராஜா சனகரிப் என்பவன் அங்கே முற்றுகை போட்டு விட்டான். இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவன் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 7ஆம் வசனம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு கூட ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். தைரியமா இருங்க, இந்த சேனை பெரிய சேனை, இவங்க கிட்ட நாங்க என்ன செய்வோம்னு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அவங்களுக்கு திரளான சேனை இருக்கலாம், அதெல்லாம் அவங்க மாம்ச பலத்தை நம்பி இருக்கிறாங்க. புயபலம், புயம் தான் அவங்களுக்கு இருக்குது. நம்மோட இருக்கிறது புயபலம் அல்ல, மாம்ச பலம் அல்ல. நிறைய பேங்க் அக்கௌண்ட்ல கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறோம், அதனால நமக்கு தைரியம் இருக்குது அப்படி சொல்றவங்க இல்லை. நாம நம்முடைய, அதை ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க, ஏராளமான அந்த கூட்டத்துக்கு நீங்க பயப்படாதிருங்க, கலங்காதீங்க. அவனோட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோட இருக்கிறவர்கள் அதிகம். அவனோட இருக்கிறது மாம்ச பலம், ஆனா நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர், நமக்காக போராடுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர்கள், நமக்காக ஆண்டவர் காரியங்களை செய்கிறவர் என்று சொல்லி அவர்களை தேற்றினார். அன்னைக்கு சொர்ணராஜும் அதைத்தான் சொல்றாரு. நீங்க பல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, உங்களை விட பலமுள்ள சில சத்துருக்களை நீங்க சந்திக்கிறீங்க. அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாம நீங்க மனம் துவண்டு போறீங்க, சோர்ந்து போறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், உங்களுடைய யுத்தங்களை நான் நடத்துவேன், உங்க கூட இருந்து நான் கிரியை செய்வேன். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க என்று ஆண்டவர் சொல்றார். நான் சில வாக்கியங்களை உங்களுக்கு நான் சொல்லணும். நீங்க பாருங்க, நமக்கு 2 ராஜாக்கள்ல 6ஆம் அதிகாரத்துல எலிஷா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லி இருக்கிறது. எலிஷா தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தாரு, அவர் பேர் என்ன? கேயாசி. ஏன்னா இந்த ஆள் பேரை மட்டும் நீங்க மறக்க மாட்டிய, ஏன்னா அது கொஞ்சம் விஷயம் இருக்குங்க. இந்த கேயாசியும் எலிஷாவும் அந்த அவங்க இருந்த தோத்தான் என்கிற ஊர்ல ஒரு மலை மேல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. இப்போ பக்கத்து நாட்டு ராஜா சீரியன், இந்த சீரியா தேசத்து ராஜா
தன்னுடைய சகாக்களை எல்லாம் கூட்டி வச்சு ரகசியமான ஒரு அறையில கூட்டி வச்சு பக்கத்து நாடு எருசலேமை நம்ம பிடிக்கணும், அதனால அவங்க அஜாக்கிரதையா இருக்கிற எருசலேமின் இந்த வழியாக நம்ம போய் இந்த நாட்டுக்குள்ள புகுந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க திட்டம் போடுவாங்க. உடனே எலிஷாவுக்கு இது தெரிஞ்சிடும். எப்படி தெரிஞ்சிடும்? கர்த்தர் வெளிப்படுத்திடுவாரு. உடனே எலிஷா கூப்பிட்டு ராஜாவுக்கு சொல்லுவாரு, யூதாவின் ராஜாவுக்கு, இப்படி சீரியாவின் ராஜா இந்த மாதிரி இராணுவத்தை இந்த ரகசியமா இங்க நுழைகிறாங்கன்னு இந்த யூதாவின் ராஜா என்ன பண்ணுவாரு, அங்க இராணுவத்தை நிறைய நிறுத்தி நாட்டை பாதுகாத்துக்கிடுவாரு. அப்போ இந்த சீரிய ராஜா தன் ஆட்கள்லாம் கூட்டி, நாம ரகசியமா இந்த அறையில வச்சு தானே திட்டம் போட்டோம், இது எப்படி அந்த யூதா ராஜாவுக்கு தெரிஞ்சுது? நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு உளவு பார்க்கிற உளவுக்காரன் யாரு அப்படின்னு கேட்டதும் வேலைக்காரன்ல ஒருத்தன் அவரை பார்த்து அவருக்கு சொல்றான், அப்படி இல்லையா அவசியம், நம்ம கிட்ட இருந்து யாரும் சொல்லல, அவங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறான், அவன் பேரு எலிஷா, நீர் பள்ளி அறையில பேசுற ரகசியம் கூட அவனுக்கு தெரியும், அதனால அவன் தான் இந்த மாதிரி பண்ணிடுறான் சொல்லிடுறான். உடனே இந்த ராஜா என்ன செய்தான், எல்லாம் ஒரு பெரிய இராணுவத்தை எடுத்துட்டு போய் அந்த எலிஷாவை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அவர் அனுப்புறார். அது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஊழியரில் ஒருவன், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய எலிஷா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார். ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு குதிரைகள், ரதங்கள், பலத்த இராணுவம். அப்ப எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க எலிஷா, என்ன அவரை பிடிக்க அனுப்புனாங்க. இப்ப பாருங்க 15ஆம் வசனத்துல பாருங்க, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், நீங்க சொன்னீங்களே யார் பேரு? கேயாசி. எலிஷாவுக்கு இருந்தானே வேலைக்காரன் கேயாசி. அவன் காலையில அதிகாலையில் எழுந்து வெளியே புறப்படுகையில், ஐயா செம்ப தூக்கிட்டு கிளம்பி இருப்பார் போலுக்கு, வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அந்த எலிஷாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? என்ன பாருங்க, எதிரிகள் எல்லாம் பார்த்துட்டான், நிறைய இராணுவம், இது மாதிரி இராணுவம் நம்ம தங்கி இருக்கிற மலையை சுத்தி நிக்குதே, ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம். இந்த சத்தத்தை கேட்டவனே எதுக்கு கேசி கத்துறான் அப்படின்னு சத்தத்தை கேட்டவனே, பாருங்க பாருங்க எவ்வளவு இராணுவம் வந்திருக்குன்னு எலிஷா சொல்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தைரியமா இரு, பயப்படாதேன்னா தைரியமா இரு, நீ அவர்களோட இருக்கிறவளை விட நம்மகிட்ட அதிகமா இருக்கிறாங்க. இப்போ அதுல எழுதல, ஆனா நான் கொஞ்சம் சொல்றேன் பாருங்களேன். என்ன சொல்றீரு ஐயா குருவே, என்ன சொல்றீரு? நம்மோட கூட இருக்கிற அதிகம்ன்றாரு, நம்ம கூட நீரு நானும் தானே இருக்கிறோம், வேற யார் இருக்கிறா? ஒருத்தருமே இல்லையே. அவங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்போ எலிஷா ஒரு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவன் கண்ணை கொஞ்சம் திறவும், ஆண்டவரே இவன் கண்ணை திறவும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். கர்த்தர் கேயாசியின் கண்களை திறந்தார். என்ன சொல்ற? அப்பொழுது எலிஷா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிஷாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். என்ன கவனிங்க, சில நேரங்கள்ல ரொம்ப பயப்படுறோம், ஐயோ என்ன செய்வோம், ஐயோ என்ன செய்வோம், பயமா இருக்குதே, எப்படி இந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்வோம், எப்படி இந்த பிரச்சனையை நம்ம வெற்றி பெறுவோம், ஐயோ என்ன செய்ய ஒன்றும் புரியலையே, அவரை பார்க்கலாமா இவளை பார்க்கலாமா, இங்க போலாமா அங்க போலாமா, என்ன செய்ய ஒன்றும் தெரியலையே, இப்படி இருக்குதே அப்படின்னு நம்ம புலம்புறோம். ஒரு தைரியம் வரமாட்டேங்குது. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படித்தான் அவன் இருந்தான். அப்போ அவனை கண்ணை தரவுன்னு சொல்ல, அவன் கேயாசி ஒன்றும் குருடன் கிடையாது, அவன் பார்த்து தானே சொல்றான் அந்த மாதிரி இராணுவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மைதானே, அந்த சத்ருவின் இராணுவத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு கண்ணு இருக்கு,
சூழ்நிலையெல்லாம் பார்க்க கண்ணு இருக்கு, ஆனா எதை பார்க்க கண்ணு இல்லை? கர்த்தர் தன்னை காக்க வைத்திருக்கிற தேவசேனையை பார்க்கும் கண்கள் அவனுக்கு இல்லை. கடவுள் நமக்கு என்ன வச்சிருக்காருன்னு பார்க்கிற கண்ணு நமக்கு இல்லை. மாம்ச கண்ணு நல்லா தெரியுது, ஆனா விசுவாச கண்ணு குருடாய் இருக்குது. அதான் சொல்லியிருக்கு, பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான் என்று எபேசியில பவுல் சொல்ற மாதிரி சில நேரங்களில் நம்முடைய கண்ணு குருடாயிருது. அதனால தான் பயமும் திகிலும் நம்மளை பிடிச்சுக்கிடுது. ரொம்ப பயம் திகில் பிடிச்சுக்கிறது. நான் சொல்றது நிஜம், நான் சொல்றது நிஜம். ஒரு மேற்பாங்காய் சொல்லுகிற ஒரு விஷயம் அல்ல, நிஜம். எனக்கு விசுவாச கண்ணு இல்லை, விசுவாச கண்ணு இல்லை. ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கான்னு பார்க்க எனக்கு கண்ணு இல்லை. எல்லாம் தீமைகளை பார்க்கிற கண்ணு தான் இருக்குது. எல்லாம் எதிரிகளை பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் எதிரிகள், எங்க பார்த்தாலும் நமக்கு விரோதமா பேசுறவங்க, நமக்கு விரோதமா கிரியை செய்யறவங்க, நமக்கு விரோதமா பட்டயம் உருவுறவங்க, நமக்கு கெடுதி சரி, இவங்களே தான் நமக்கு தெரியுது. ஆனா நமக்கு ஆக கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னு தெரியல. 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அன்பானவர்களே, எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் தான் தூதர்கள்னு சொல்லி இருக்கு. இந்த தூதர்கள் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் தான் தூதர்கள். அப்போ எனக்கு கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லைன்னு நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப நான் உன் கூட இருக்கிறது உனக்கு தெரியல, நான் உன் கூட இருக்கிறது அந்த ஃபீலிங்கே உனக்கு இல்லை. நான் உன் கூட இருக்கிற ஃபீலிங்கே இல்லை. உன்னை சுத்தி இருக்கிற தீமை தான் உனக்கு தெரியுது, என்ன உனக்கு தெரியவே மாட்டேங்குது. உனக்கு உன்னுடைய விசுவாச கண்ணை கர்த்தர் திறக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் விசுவாச கண்ணை திறக்கணும். எந்த தீமை நம்ம நாட்டில் இல்லாத தீமைகளா, நம்ம நாட்டில் இல்லாத பிசாசு கிரியைகளா? பிசாசு நம்மளை சுத்தி வர்றான்னு பேதுரு சொல்லி இருக்கிறாரு. நம்மளை சுத்தி சுத்தி பிசாசு வர்றான், நமக்கு கெடுதிகளை செய்யறதுக்காக சத்துரு அவன் வருகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன கவனிங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கண்கள், விசுவாச கண்கள் திறக்க வேணும். கர்த்தரை பார்க்கணும். அப்படியே ஜெபம் பண்ணிப்பாரு, ஆண்டவரே இப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, இப்படியெல்லாம் எனக்கு விரோதமா கிரியை செய்யறவங்க இருக்காங்களே, இப்படின்னே கண்ணீர் விடாம எல்லா தீமைகளின் நடுவிலே ஆண்டவரே என்னை காக்கிறவர் உறங்கார். என்னை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. அவர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். அவர் என்னுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பார். என் தேவன் தம்முடைய சேனையோடு என்னை சூழ இருக்கிறார். எந்த சத்துருவாலும் என்னை ஒன்று செய்ய முடியாது என்ற ஒரு தைரியம் நமக்கு வர வேண்டும். நல்ல கவனிங்க, அப்படி ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். அந்த தைரியம் எலிஷாவின் உதவி ஊழியக்காரனாக அவன் இருந்தாலும் அவனுக்கு இல்லை. எலிஷா கொஞ்சம் கூட பயப்படலை. பாருங்க, இவ்வளோ ராணுவம், அவன் பார்த்த ராணுவத்தை எலிஷாவும் பார்த்தார், ஆனால் அவர் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. கொஞ்சம் கூட அவருக்கு பயமே வரவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியுது, அவர்களோடு இருக்கவில்லை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒரு தூதன் ஒரே அடி அடித்தானாம், 1,80,000 பேர் விழுந்தார்களாம். ஒரு தூதன் ஒரு அடி அடிச்சா 1,80,000 பேர் நம்ம சூழலை அவ்வளவு சத்துருக்களா இருக்கிறாங்க. நமக்கு தூதர்களை கொண்டு கர்த்தர் காக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதலால் நான் தைரியமா இருக்க நிறைய காரணம் இருக்குது. இவையெல்லாம் இருந்தும் நீ அதைரியமா இருக்கிறியே, நீ சந்தேகப்படுகிறியே, நீ பயப்படுறியே, அதை ஆண்டவர் விரும்பல, கர்த்தர் விரும்பல. அங்க பாருங்க, இந்த பெலிஸ்தியனை பார்த்த உடனே எல்லாரும் ஓடுறாங்க இல்லையா? கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாரும், பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, கேடகம் இருக்கு, தலை சீரா இருக்கு, மார்க்கவசா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவனை பார்த்த உடனே அவ்வளவு பேரும் ஓடுறான். எல்லார்கிட்டையும் ஆயுதம் இருக்கு, ஆனா என்ன இல்லை?
என்ன இல்லை சொல்லுங்க? தைரியம் இல்லை. தைரியம் இல்லை. இதெல்லாம் இல்லாம ஆயுதம் தைரியம் மட்டும் இருந்தா போதும். அது தேவன் கொடுக்கிற தைரியம். என்ன தைரியம்? கர்த்தர் என்னோட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற தைரியம். அது இருந்தா பாருங்க, தாவீது வந்தாரு, அவர்கிட்ட என்ன இல்லை? தலை சீரா இல்லை, மார்க்கவசம் இல்லை, பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரே ஒரு கவன் தான். என்ன? குருவி அடிக்கிற கவனை. அந்த கவனை வச்சுக்கிட்டு அவன் இடையன், ஆட்டிடையன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, மெய்ப்பன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கிறான். கோலியாத்து என்ன பார்க்குறான்? அவனை பார்த்தோன்னே, டேய் என்னடா நாய் அடிக்கிறதுக்கடா வர, நாய் அடிக்க வர்றவன் போல வர்ற அப்படின்னு அவனும் கிண்டல் பண்றான். அவளும் அற்பமா தெரிகிறான். அப்ப அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருக்கிறார், அவர் நாமத்துல நான் வர்றேன் அப்படின்னு சொல்றான். என்ன கான்ஃபிடென்ட் அவனுக்கு, என்ன மாதிரியான தைரியம் அவனுக்கு! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசிபிளா ஒண்ணுமே இல்லை, விசிபிளா எதுவுமே இல்லை. ஆண்டவர் என்ன கோலியாத்துக்கு பெரிய வீரனா, கோலியாத்தை விட பெரிய ஆளா ஈட்டி பிடிச்சுக்கிட்டான் நின்னாரு? இல்லைங்க, இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனா இருந்தார், பலத்த பராக்கிரமசாலியாய் தாவீதோடு இருந்தார். அது சத்துரு கண்ணுக்கு தெரியல. சத்துரு அவனை ரொம்ப அற்பமா நினைச்சான். ஆனா எனக்கு தெரியும், என்னுடைய பலம் எனக்கு தான் தெரியும், என் கூட யார் இருக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா நீங்க இருக்கணும். தாவீது மட்டும் போறான், தனித்து போறான், ஆயுதம் இல்ல, நிராயுத பணியா போறான். எல்லாம் அவனுடைய அண்ணன்மாரா, எலியாப், அபினதாப், சம்மா, இவங்கெல்லாம் பெரிய வாரியர்ஸ், பெரிய யுத்த வீரர்கள். அவங்கெல்லாம் பார்க்கறாங்க, ஐயோ தம்பி போறானே, அவன் செத்து போவான், கோலியாத் கொன்னுடுவான், அப்படித்தான் பார்க்கறாங்க. ஆனா அவங்களுக்கும் தெரியல தாவீதோட யார் இருக்கிறா, என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, இவனுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அப்படி யாருக்குமே தெரியல. தாவீதுக்கு மட்டும் தெரிஞ்சது. தாவீது சொன்னா, இன்னைக்கு உன் உடம்புல இருந்து தலையை வாங்கி உன்னுடைய இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு என்பதை இன்னைக்கு உனக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு சொன்னான். அதே மாதிரி அவன் செய்தான். தைரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க, தைரியம். நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றாரு? இவனுங்க சின்ன பையலுங்க 3 பேர் நிக்கிறானுங்க. டேய், நீங்க எல்லாரும் வாத்தியம் வாசித்த உடனே இந்த பொற்சிலைக்கு முன்னால விழணும், இல்லைன்னா 7 times இன்க்ரீஸ் பண்ணு ஹீட்ட, அக்னி சூளையை 7 மடங்கு அகோரமாக்கு அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த 3 பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க? நான் கொஞ்சம் குட்டி தானே சொல்லுவேன். என்னையா பயப்படுத்துறியா? என்ன பயப்படுத்துறியா? ஓ நேபுகாத்நேச்சார் அப்படித்தான் சொல்றான். ராஜாவே இங்க பாருமையா, நேபுகாத்நேச்சார் என்ன பாரு, என்ன பயப்படுத்துறியா? 7 மடங்கு அதிகமாயிட்டா நாங்க பயந்துருவோமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, அந்த மாதிரி தைரியம் இருக்கணுங்க. சும்மா வாய்ப்பே. எனக்கு நேபுகாத்நேச்சாரை புகழ்றது எனக்கு பிடிக்காது. அவங்க கிட்ட இருந்த அந்த கரேஜஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இருந்த அந்த தைரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நேபுகாத்நேச்சார்கள் இல்லாமல் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தைரியம், அந்த தைரியம் இருக்கணும் இல்லையா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது சொல்றார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன் அது நமக்கு பிராக்டிக்கலா நமக்கு இல்லை? ஏன் ஒரு சின்ன காரியத்துல அதைரியப்பட்டுறோம், பயந்துடுறோம், நான் திகைக்கிறோம், ஏதோ ஒரு கெடுதி வரப்போறது மாதிரியே சொப்பனமா அப்படியே வருது. என்ன? மூப்பர்கள் பயப்படும் சொப்பனம் காண்பார்கள் அப்படியே சொல்லியிருக்கே. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். எல்லாம் பாசிட்டிவ் திங் தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கிடணும். எதுவுமே என்னை பயப்படுத்த முடியாது, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. கர்ச்சனை குரல்ல நேபுகாத்நேச்சார் பயப்பட்ட உடனே 7 மடங்கு சூளை அதிகமாக்கின உடனே விறகு அள்ளி தண்டுட்டனா கொட்டுறாங்க, எரியுது, அப்படியே அக்கினி வானாளாவ எரியுது. அதை பார்த்து பயந்தாங்க. என்ன பிரச்சனை உன்னை சூழ போய்கிட்டு இருந்தாலும் அதை கண்டு நீ பயப்படாத, நீ அஞ்சா நெஞ்சனாய், தைரியம் உள்ளவனாய், தைரியமுள்ள கிறிஸ்தவ மகளாய், தைரியமுள்ள கிறிஸ்தவ மகனாய், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற தைரியத்தை நீங்கள் வருவித்துக் கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்களை அறிவுறுத்துகிறார். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
தைரியம் எதனால வரும்? எப்படி தைரியம் உங்களுக்கு வரும்? ஜெபம் பண்ணா தைரியம் வருங்க. நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரோட நீங்க ஆண்டவரை துதிச்சு, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா அப்படி ஆண்டவரோட ஜெபத்துல நீங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா தைரியம் வரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31 வாசித்து பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணின போது ஒரு அனாயிண்டிங் அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்தது. என்ன சொன்னாங்க? நீங்க பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தை எடுத்து பைபிள்ல இருந்து எதையும் பேசக்கூடாது, நீங்க எந்த காரியத்தையும் எங்கேயும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, சட்டம் எல்லாம் போட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன? ஜெபம் பண்ண உடனே ஒரு தைரியம் வந்துருச்சு. நிச்சயமா ஜெபம் பண்றவங்களுக்கு தைரியம் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் ஜெபம் பண்றவங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஒரு சின்ன காரியம் இருக்குது, ஏதாவது அவருடைய சித்தத்தின்படி ஜெபித்தால் அப்படி சொல்லியிருக்கு. ஜெபிக்கிறவங்க தைரியமா இருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு பயமா இருக்குது, நடக்குமோ நடக்காதோ, ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவரே பயமா இருக்குதுப்பா அப்படியே சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணிட்டா என்ன வரும்? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. நல்லா ஜெபம் பண்ணிட்டு நிறைய பயமான வார்த்தைகளை பேசக்கூடாது, கவனிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தைரியமா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு, பிரசங்கம் கேட்கும்போது அப்புறம் ஒரே பயமா இருக்குதே அப்படியே சொல்ல போறீங்களா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல ஆண்டவர் உங்களோட பேசுகிற இந்த வார்த்தையில உங்களுக்குள்ள நல்ல தைரியத்தை வருவிச்சுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது நல்ல அனாயிண்டிங் உங்க மேல வந்து இறங்கும். எதையாகிலும் அவர் ஜெபம் பண்ணும்போது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணுமா? தேவ சித்தம் அப்படியே எப்படி ஜெபிக்கிறது? தேவ சித்தம் இல்லாத ஜெபம் என்ன எனக்கு தெரியல. ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணாலாம், ஆண்டவரே நான் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும்ப்பா, வேற யாருக்கிட்டையும் இதை சொல்ல முடியாதப்பா. எங்க அப்பா கிட்ட சொன்னா தடி எடுத்து ஒரே போட்டுருவாரு. என்னம்மா அப்படி ஜெபம்? ஆண்டவரே நான் ஒரு கிறிஸ்தவ அல்லாத ஒரு மனுஷன், சீனிவாசனை ஆண்டவரே விரும்புறேன்ப்பா. அவரு கிறிஸ்தவர் கிடையாது, ஆனா சீனிவாசன் எனக்கு வேணும். சீனிவாசன் பேரை சொன்னா அம்மா கத்துறாளாம், அப்பா தடி எடுத்து மண்டையில ஒரே போடா போட்டு பொழந்துருவாராம். அப்ப அதுல என்ன தெரிஞ்சு போச்சு? என்ன தெரிஞ்சு போச்சுங்க? இது ஒரு என்ன அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு ரகசிய ஜபம் ஒண்ணு இருக்கா? ஜபத்திலே என்னது உனக்கு ரகசியம்? ஒரு எதை கேட்டாலும் நீ தருவேன்னு சொல்லி இருக்கிறப்பா, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கப்பா. சீனிவாசன் வேணும்ப்பா. ஆனா அம்மாவுக்கு ஏசப்பா அப்பாவுக்கு சொல்லிடாதீங்க, அம்மாவுக்கு சொல்லிடாதீங்க. ரகசியம் உமக்கும் எனக்கும் ரகசியம். கள்ள ஜபம். இதுல என்ன இல்ல? தேவ சித்தம் இல்ல. தெரிஞ்சு போயிடும் தேவ சித்தம், தெரிஞ்சிடும். என்ன யாரும் அப்படி ஜபம் பண்றீங்களா? அது தேவ சித்தம் இல்ல, டப்புன்னு தூக்கி போட்டுடலாம். உனக்கு ஆண்டவர் செய்ய கொடுக்க மாட்டார், தைரியம் வராது, ஒண்ணு வராது. என்ன ஆண்டவரே எதிர் வீட்டுக்காரன் ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான், ஆண்டவரே அவனை காலி பண்ணுமப்பா. ஜபம் பண்ணும் போதே உள்ளத்துல என்ன வந்துருது? உடனே வசனம் ஒரு குத்துது. என்னன்னு? நம்ம இப்படி ஜெபம் பண்ணிட்டோமே, இப்படி ஜெபம் பண்ணிட்டோமேன்னு. என்ன அவனை காலி பண்ணுவாரா, என்ன காலி பண்ணுவாரா? அது அடுத்தது. தேவ சித்தம் இல்லாத ஜெபத்தை பண்ண உடனே ஒரு குழப்பம் நமக்குள்ள வந்துருது. என்னை விட அவன் பிசினஸ்ல ரொம்ப பெருசா வளர்ந்துட்டான்ப்பா, அவன் வளரக்கூடாது ஆண்டவரே, கர்த்தாவே என்னத்தான் வளர வைக்கணும், அவனை வளர விடக்கூடாது. சொன்ன உடனே ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குது, உனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, என்ன ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது. அப்ப அதுல என்ன இல்லை? நல்லா தெரிஞ்சிடலாம். நீ என்ன கேட்குற ஆண்டவர்கிட்ட? கர்த்தாவே எனக்கு இப்ப செய்யற வேலையில சம்பளம் கம்மியா இருக்குதப்பா,
எனக்கு ஒரு 2-3 இடத்துக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன்ப்பா, அங்கே நிறைய சம்பளம் கொடுக்குறேன்றாங்க, அந்த வேலை எனக்கு கிடைக்கணும்ப்பா. அது தேவசித்தம். தேவசித்தம். நீ முன்னேறணுன்ற தேவசித்தம். எனக்கு வீடே இல்லைப்பா, வாடகை வீட்டில் இருந்து எனக்கு வேதனையாக இருக்குது, வீட்டுக்காரவங்க தொல்லை தாங்க முடியலப்பா, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும். தேவசித்தம். தேவசித்தம். எப்படி இதெல்லாம் என்ன கேட்குறேன், தேவையை கேட்குறீங்க. இது தேவசித்தம் இல்லை, அது ஜபம்னு ஆயிடுமா? யாராவது உங்களை பார்த்து தேவசித்தம் இல்லைன்னா என்ன? தாவீது கொஞ்ச நாள் அட்ரஸே இல்லாமல் காடுகளில் சுற்றிக்கிட்டு இருந்தார். தெரிந்து கொள்ளப்பட்டது ராஜாவாக, ஆனால் சுற்றி திரிஞ்சது காட்டில் சவுலுக்கு பயந்து. அப்போ சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட போய் ரேஷன் கார்டு உனக்கு கொடுக்கணும், ஓட்டர் ஐடி கொடுக்கணும், உன் அட்ரஸ் சொல்லுப்பா அப்படின்னா அவன் என்ன அட்ரஸ் சொல்லியிருப்பான்? எந்த காட்டை சொல்றது, எந்த மரத்தடியை சொல்றது? அட்ரஸ் இல்லாத ஆளு, அட்ரஸ் இல்லாத ஆளு. சொல்லும் அந்த வீடு தாரும் அப்படிலாம் ஜெபம் பண்றது தேவசித்தம் கிடையாது. அப்படின்னா பிளாட்பாரம் தாருன்னு கேட்கவா? ஆண்டவர்கிட்ட என்னன்னு கேட்கணும், ஆண்டவரே ஒரு பிளாட்பாரத்தையாவது தாரும் தலை சாய்ச்சிக்கிறதுக்கு, அப்படி கேட்டாதான் தேவசித்தமா? ஒரு வீடுனா தேவசித்தம் கிடையாதா? சிலர்லாம் ரொம்ப நூதன சீச்சர்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் தாவீதுக்கு என்ன சொன்னாராம்? தாவீது, நான் உனக்கு வீடு கட்டி தருவேன்னு சொன்னாராம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதுல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையிலும் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைச்சது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு என்கிட்ட, நீ இதை உனக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லியிருக்கார். இதை கொடுப்பேன், நான் அதை கொடுப்பேன், உனக்கு நல்ல வேலையை கொடுப்பேன், நல்ல ஒரு குடும்பத்தை உனக்கு கொடுப்பேன், நல்ல ஒரு சமாதானத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு ஒரு நல்ல சபையை கொடுப்பேன், உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், உனக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை நான் கொடுப்பேன். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன சொல்ல, தைரியமா கேட்கலாம். தைரியம், ஜெபம் பண்றதுல ஒரு தைரியம் இருக்கணும். ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவருக்கு சுத்தமா இருக்குமா இருக்காதா, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், தந்தா தருவாரு, தரலன்னா இல்லை, வந்தா வருவாரு, போனா போவாருன்னு இந்த மாதிரி நிச்சயம் இல்லாதது இல்லை. நான் கேட்டிருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா தருவாரு அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். ஜெபம் பண்றதுனால தைரியம். உங்க தேவைகளை தாராளமா கேளுங்க, உங்க தேவைகளை கேளுங்க. ஆண்டவர் சொன்னார் தாவீதுக்கு, உனக்கு வீடு கட்டி தருவேன். ஒரு வீடு கூட அவனுக்கு கிடையாது, அவன் அப்படி சுத்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். அவனுக்கு சொன்னார் வீடு கட்டிக்கணும். வீடு கட்டி கொடுத்த பிற்பாடு, ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு தந்துட்டீர், இந்த வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி நீர் அதை ஆசீர்வதித்தருளீர், அது என்றைக்கும் உமக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருக்கும்னு அவன் சொல்றான். உன் தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்கலாம். தேவ சித்தம் இல்லாத ஜெபம் செய்து அதைரியமா பயந்து வாழ்றதில்லை. ஜெபத்தினால நமக்கு ஒரு தைரியம் நமக்கு வர்றதுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல அன்பானவர்களே, விசுவாசத்தினால நல்ல ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். விசுவாசத்தினால் கர்த்தர் நமக்கு தைரியம். எபேசியருக்கு எழுதின நிருபத்துல பரிசுத்த பவுல் மிக அருமையாக சொல்லி இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்படியே அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, இதுல என்ன சொல்லுங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு தைரியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரை பற்றி தைரியம், விசுவாசம் நமக்கு வரும். நல்ல விசுவாசம் இருக்கணுங்க. ஆண்டவர் மேல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசினார் இல்லையா, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். நல்லா இருக்கு பிரசங்கம், நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, அவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஆனா எனக்கு இது ஒன்றும் உதவாது அப்படின்ற மாதிரி அவிசுவாசத்தில் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனப்படாது. நீ கர்த்தர் பேசினது நான் விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் ஆண்டவரை பற்றும் அவரை பற்றும் விசுவாசம் நமக்கு தைரியத்தை கொடுக்குது. நாம் தைரியமாக இருக்க முடியுது. கர்த்தர் இந்த தைரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுது. இப்ப தைரியம் விசுவாசத்தினால். விசுவாசம் எல்லாம் சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. என்ன செய்வாரோ என்னமோ, பாஸ்டர் நல்லா தான் பேசுறாரு, ஆனா நமக்கு தான் என்ன செய்ய மாட்டேங்க, அது மாதிரி நடக்க மாட்டேங்க, ராசியே கிடையாது நமக்கு. இப்படிலாம் நீங்க பேசிக்கிறது என் காதுக்கு வருது. ஆனா பாஸ்டர் நல்லா தான் பேசுறாரு, ஆனா நமக்கு தான் ராசியே
இல்ல. என்னமா ராசி? என்ன ராசி? ஆண்டவர் இயேசு தான் உன்னோட இருக்கு. அதான் ராசி உனக்கு. இயேசு இருக்கிறார். நீ அமாவாசையில பிறந்திருந்தாலும் சரி, பௌர்ணமியில பிறந்திருந்தாலும் சரி, நீ பீட நாள்ல பிறந்திருந்தாலும் சரி, நீ என்னது யமகண்டத்துல பிறந்தாலும் சரி, ராவு காலத்துல பிறந்திருந்தாலும் சரி, இயேசு உனக்கு ராசியா இருக்கிறார். என் ராசி இயேசு தான். அல்லேலூயா. இயேசு என்னோட இருக்கிறார். அதனால எல்லாமே வெற்றி. வெற்றி. என்ன அவர் வெட்கமடைய விடுகிறதில்லை. எல்லாம் வெற்றி. நிறைய பேர் விரோதமா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் என்னோட இருக்கிறார். அவர் வெற்றி. அல்லேலூயா. நான் அவர்கிட்ட ஜெபிக்கிறேன். நான் அவர்கிட்ட கேட்கிறேன். என் தேவையா அவர்கிட்ட கேட்பேன். நான் என் தேவையா அவர்கிட்ட கேட்பேன். என்ன இதெல்லாமா போய் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணும்? அப்படி இல்லை. இல்லை, எல்லாத்தையும் கேட்கலாம் அவர்கிட்ட. ஆனால் சித்தம், தேவ சித்தம் இல்லாம கேட்டோம்னா எனக்கெல்லாம் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கருகருத்து போகும், ஒரு மாதிரி சுருங்கி போகும், மனசுல நிம்மதி இருக்காது. அப்ப அந்த பாயிண்டை தூக்கி போட்டுடணும். அதில் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நீ யாராவது ஜெபம் பண்ணிருங்களா? கர்த்தாவே, நான் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, முன்னெல்லாம் 1 கோடி போட்டிருக்கிறான்ப்பா. ஃபாரின் லாட்டரி வாங்கி இருக்கிறான்ப்பா. $1,000,000. $1,000,000. சும்மாவது இதில் வரும் பாருங்க, ஃபோன் நம்பருக்கு டாலர் அடிச்சிருக்கு, எனக்கு இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லுவான். யாராவது அப்படி அதுக்கு பதில் கொடுத்துட்டியா, உங்ககிட்ட இருந்து மில்லியனை புரிங்கிடுவான். அது வரும் இது வரும்னு அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. ஆனால் இந்த ஜபம்லாம் தேவ சித்தம் இல்லாத ஜபம். யாராவது லாட்டரி சீட்டு வாங்கி வச்சுட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இருக்கியாப்பா? இருந்தாலும் இருப்பியே. அப்படி அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவ சித்தம் இல்லாது. நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு லாட்டரி சீட்டு அடிக்க வச்சாரு அப்படின்னு சபையில சொன்னேன்னு வச்சுக்க, ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். இப்போ அவங்களுக்கெல்லாம் அடிச்சிட்டு போட்டேயா, உனக்கு கர்த்தர் எல்லாம் தருவார். கேளு அவர்கிட்ட, தைரியமா கேளு. உன் தேவையெல்லாம் அவர் நிச்சயமா சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இப்போ நான் இன்னொரு 2 குறிப்பு இருக்கு, நான் வேகமா நான் சொல்லிடுறேன். தைரியம் எனக்கு இருந்தா நான் என்ன செய்யணும்? என்னை சூழ இருக்கிறவங்களை தைரியம் மூட்டணும். தைரியம் மூட்டணும். தைரியம் சொல்லணும். சோர்ந்து போனவங்களுக்கு தைரியம் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க, பயமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நம்ம தைரியம் சொல்லணும். பவுல் இப்போ இத்தாலிக்கு கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறாரு. கப்பல் நடு கடல்ல போய் ஈரோக்களிதோன் என்கிற பயங்கர புயல் காத்துல சிக்கிக்கிடுச்சு. நூற்றுக்கணக்கான பேர் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க. எல்லாரும் மரண பீதியில இருக்கிறாங்க. மரணம், எங்க போய் சாவ போறோமோ, என்ன சாவ போறோமோ என்ற மரண பீதியில இருக்கிறாங்க. அப்போ பவுல் அவர்கள் நடுவில் நின்று ஒரு காரியம் சொல்றார் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது. பவுல் அவர்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 27:22, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அதைத்தான் கிறிஸ்தவங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு நான் திடன் சொல்றேன். கப்பற் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய தூதன் இந்த ராத்திரியில் இடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேணும். அதனால் உன்னோட பயணம் செய்கிறவர்கள் எல்லாத்தையும் உனக்கு நான் தயவு பண்ணேன், ஒருவனும் சாவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அதனால எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று நான் ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன். அதனால உங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், ஒருவனையும் நீங்க சாக மாட்டீங்க, எல்லாரும் கரை போய் சேருவீங்க. அதனால நீங்க சாப்பிடல ரொம்ப நாளா, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, நல்ல பலனாக்கிக்கிடுங்க. நீச்சல் அடிச்சு நம்ம ஒரு தீவுல போனோம், அதனால எல்லாம் தைரியமா இருங்க. எல்லாருக்கும் பவுல் தைரியம் ஊட்டினான். நிறைய பேர் தைரியம் அடைந்தார்கள். அதன்படியே எல்லாருமே நீந்தி ஒரு தீவில் போய் கரை சேர்ந்தார்கள். அன்பானவர்களே, நம்ம சூழ இருக்கிறவங்க கலக்கத்தோட இருக்கிறாங்க, வேதனையோட இருக்கிறாங்க, கஷ்டத்தோட இருக்கிறாங்க, பலவிதமான பிரச்சனைகளோட இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ஆள ஆரம்பிச்சிடக்கூடாது. ஐயோ அக்கா, உனக்கு ஏன், நமக்கு மட்டும் ஏன் அக்கா இப்படி நடக்குது? அட மூஞ்சி. இப்போ நான் ஒரு கஷ்டப்பட ஒரு வீட்டுக்கு போனேன், அக்காக்காரி வீட்டுக்கு தான் தங்கச்சி போனான்னு வச்சுக்கேன். விசுவாசி மூஞ்ச பாரு, நீ ஒரு விசுவாசி. அங்க போய் அக்கா நமக்கு மட்டும் ஏன் அக்கா இப்படி நடக்குது?
நடக்குது. அவ ஒப்பாரி வைக்க, அவளே ஏற்கனவே அழுது நொந்து போயிருக்கா. இவ சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஒப்பாரி வச்சு அங்க கொஞ்சம் கலக்கம் பண்ணி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது. அவங்களெல்லாம் எல்லாம் நடக்குது, நமக்கு தான் அக்கா எப்படி நடக்குது? அழுகாத, அழுமுஞ்சி. நான் இப்ப சொல்றதை பாரு. ஏசாயா 35 அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும். வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்படி சொல்லணும். நீங்க எல்லாம் நான் அழுமூஞ்சிகளாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒப்பாரி வச்சிடக்கூடாது. ஒப்பாரி வச்சிடக்கூடாது. பயப்படாதீங்க, பயப்படாத, தைரியமா இருங்க. ஒன்றும் ஆகாது. கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசுநாதர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லை தள்ளாடுகிறவளை பார்த்து அப்படி இல்லை, நல்லா இரு, தைரியமா இரு, நான் ஜெபம் பண்றேன், உனக்கு கையை பிடிச்சிக்க, தள்ளாடுறோம் கையை பிடிச்சிக்க, நான் ஜெபம் பண்றேன். இயேசுவே ஆண்டவரே இறங்கும். அந்த நேரத்தில் நீ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி அவ கையை குலுக்கி இருக்கிற பலவீனத்தையும் அதிகமாக்கி விட, அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு ஆவியில் நிறையணும். ஆனால் அதே நேரத்தில் பாரத்தோட ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிற அந்த வார்த்தை அவங்க காதுல போகும்போதே அவங்களுக்குள்ள ஃபெய்த் வரணும். அது மாதிரி என்கரேஜிங்கா சொல்லணும். ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீரே, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே, ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறீரே, ஆண்டவரே உன்னை தொடரவே என் கண்மணியை தொடரான்னு சொல்லி இருக்கிறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். நான் இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த சகோதரி இப்ப பலப்படுத்தினா அப்ப ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த அம்மா நல்ல பலன் அடைஞ்சிருவாங்க, நல்ல ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அதனால அதைரியமா இருக்கிறவர்களை தைரியப்படுத்துகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், பயப்படுத்துகிறவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் ஒன் அனதர்னு சொல்லி இருக்கு. ஒருவருக்கு உற்சாகப்படுத்தணும். அதைரியமா இருக்கிறவங்களை பவுல் தைரியப்படுத்தினாரு. எல்லாம் கரை போய் சேர்ந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பேருக்கு என்ன பயம் தெரியுமா? நான் செத்தா பரலவும் போவேனா? ரொம்ப பேருக்கு பயம், நான் பரலவும் போவேனா பாஸ்டர் அப்படின்னு. எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்கு? ஒரு அம்மா ஜெபம் பண்ணிச்சான், கர்த்தாவே இந்த உலகத்துல வாழவே பிடிக்கலப்பா, என்னை எடுத்துக்கொள்ளு ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பயம் வந்துருச்சு. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தானே 10 வருஷம் வேணும். உன்னை பரிசுத்தப்படுத்தணும்னா, ஏன்னா நான் செய்யாதன்னு சொல்றதை செய்துகிட்டே இருக்கிற, தப்புனா தப்பு செய்துகிட்டு இருக்க. உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எல்லாம் வாழ்நாள் வேணும்னா 100 வயசு ஆயிடும் உனக்கு. இப்படிதான் ரொம்ப பேருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா பரலோகம் போகுமா, இப்ப சேர்த்துட்டோம்னா பரலோகம் போகுமா, ஒரு பயம் வந்துடுது. இப்ப என்ன இருக்கணும்னா, ஆண்டவரே இன்னைக்கு கண்ணை மூடினாலும் நாளைக்கு உம்முடைய சமூகத்தில் என் கண்ணை திறப்பேன். இன்னைக்கு இங்க கண்ணை மூடுவேன், அங்க கண்ணை திறப்பேன். அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். மரணத்தை கண்டு பயம் இல்லை, மரணம் வந்துரும்னு எனக்கு பயம் இல்லை. இந்த உலகத்துல டெம்பரரி, இதுதான் இன்டரிம், இந்த டெம்பரரி தான் இந்த பூமியில நான் இருக்கிறேன். பெர்மனன்ட் பிளேஸுக்கு இங்க கண்ணை மூடினா ஆண்டவர் இயேசுவோடு நித்திய ராஜ்யத்தில் யுகா யுகமாய் வாழ்கிற அந்த பரலோகத்திற்கு நான் போவேன் என்ற தைரியம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதுல சொல்லி இருக்கிறது, ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிச்சிருச்சு. என்ன பாருங்க, என்ன பாருங்க, ஏசப்பா நான் பாவியப்பா என்ன மன்னியுன்னு சொன்னல, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் உன் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உன்னை ரட்சித்து விட்டது. நல்ல கவனிங்க.
உங்களுடைய மாம்சத்தின் அவர் இயேசு தமது மாம்சத்தின் வழியாய் ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். வேறு மார்க்கமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே அடிக்க கொடுத்து, சிலுவையிலே பாடுபட ஒப்பு கொடுத்து, பாவத்தை சிலுவையிலே வென்று, பிசாசை சிலுவையிலே வென்று, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரடையாயிருந்த எல்லா சாபங்களையும் சிலுவையில ஆணி அடித்து வெற்றி சிறந்து புதிதான ஒரு மார்க்கத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நான் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளை ஆகி நான் என்னை அறிக்கை செய்தேனோ அன்றைக்கு அவருடைய ரத்தம் என்னை கழுவிச்சு எனக்கு ஒரு தைரியம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பேன் என்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட தைரியத்தினால் நாம் தைரியமுடையவர்களாய் வாழ ஆண்டவர் அழைக்கிறார். பயத்தை புறம்பே தள்ளுவோம், அதைரியத்தை விலக்கி விடுவோம், நாம் தைரியமா இருக்க ஒப்பு கொடுப்போம். பாஸ்டர், இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு எனக்கு வசனத்தினால தைரியம் வந்துருச்சு, அதனால இனிமே நான் தைரியமா வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவர்கள் எதை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு நீர் ஆண்டவரை விலகி இருக்கிறதே இல்லை. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் எங்களை பயம்புறுத்தலாம், சூழ்நிலைகள் பயம்புறுத்தலாம், தேவைகள் எங்களை நெருக்கலாம், ஆனால் அவைகள் நடுவில் இயேசு எங்களோடு கூட இருப்பது எங்கள் வாழ்வின் பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே நான் சொல்லக்கூடும், என்ன சொல்லுவேன்? கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதர்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் அப்படி உங்க வாய்களை திறந்து இந்த காலையில் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், என்னோடு கூட வருகிற கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறது தான் எங்களுக்கு பலன். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? உங்கள் பிரச்சனை நடுவில், உங்கள் போராட்டத்தின் நடுவில், உங்களுடைய எல்லா விதமான சூழல் நடுவில் நமக்கு என்ன பலன் தெரியுமா? என்ன தைரியம் தெரியுமா? இயேசு என்னோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு அவர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறப்பதே இல்லை, என்ன மறந்து போவதே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டிருக்கிறது என்ன? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அதை காண்கிற நாட்களாய் இருக்கும். இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற நாட்களாய் இருக்கும். பயந்து நின்ற அதே இடத்துல மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் நமக்கு திராணியை கொடுத்து நம்முடைய முகத்தை தம்முடைய வார்த்தையினாலே பிரகாசிவித்து தேவன் நம்மை அதிகமாய் பலப்படுத்தி ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இதை செய்யக்கூடும் என்று? ஆண்டவரே, எத்தனையோ பேர் என்ன அற்பமா பார்த்திருக்கலாம், எத்தனையோ பேர் என்ன ஏவலமா பேசியிருக்கலாம், அதே இடத்துல கர்த்தர் என்னோட கூட வருவீர். ஹல்லேலூயா. என் தலையை ஆண்டவரே என்னையால் அபிஷேகிக்கிற கர்த்தர், ஆண்டவரே எங்களோடு நீர் கூட வந்து எங்களை தைரியப்படுத்தி, ஆண்டவரே முடியாதுன்னு சொன்னதெல்லாம் நம்மளை கொண்டே கர்த்தர் செய்ய வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. பயத்தினால இது என்னால முடியாது, இதுல நான் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு உண்டு. ஆனால் இந்த வரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கும்? முடியாதுன்னு சொன்ன நம்மளை வைத்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பி புதிய பலத்தை நமக்கு கொடுத்து மதிலை தாண்டி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலைவேளையில் ஆண்டவரே, பிளஸிங்ஸ் என்ற சபைக்குள் வந்த ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே தனிப்பட்ட விதத்துல நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, பல காரியங்களை குறித்து நாங்கள் கலங்கி பயந்து இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீர் எங்களை பார்த்து சொன்னீர், கர்த்தர் எங்களோடு இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய தைரியமா இருக்கிறது. அதை ஆண்டவரை அடையாளப்படுத்தி, ஆண்டவரை அதை எவிடன்ஸோட, உங்களுடைய வார்த்தையின் ஆண்டவரை எவிடன்ஸோட இந்த காலை வேளையில எங்களுக்கு நீர் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தைரியமாய் சுகமாய் உங்களுடைய பிள்ளைகள் வரும் நாட்களில் ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற வெற்றியும் உயர்வையும் ஆண்டவரை பெருக்கத்தையும் அடைகிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய கரத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கணம் மகிமை துதி உமக்கு தருகிறோம் அப்பா. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். God bless you.